ரோலெக்ஸ். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் சாய் சூப்பர் எடிட்ஸ் கேமிங். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம ஒரு வேல்யூ டிஸ்கஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே கைஸ், ஃபஸ்ட்டு வந்து நம்ம நார்மல் ஸ்கின்ஸ் இல்லாமல் நார்மலாகவே போயிடுவோம். ஃபஸ்ட்டு நம்ம வெஸ்ட் ட்ராகன் அண்ட் ஈஸ்ட் ட்ராகன். முன்னாடி இது ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. வெஸ்ட்டு வந்து 4.65 சம்திங் அது மாதிரி தான் இருந்துச்சு. ஈஸ்ட்டும் அதில் தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ ரெண்டுமே ஏறி இருக்குது. 4.3 சம்திங் அது மாதிரி இருந்துச்சு. ஆனால் இப்போது வெஸ்ட்டு வந்து 4.65 பில்லியன் அண்டு வெஸ்ட்டு வந்து 5.1 பில்லியன். அதுக்கப்புறம் ஓவர் பே தான் வந்து ட்ரெண்ட், வந்து ஓவர் பே, டிமாண்ட் 10 out of 10. ஓகே, இது வந்து நம்ம இது ஓகே இதை நான் சொல்ல விரும்பல. அதுக்கப்புறம் கிச்சனே 600 மில்லியன் கைஸ். முன்னாடி வந்து ஒரு எவ்வளவு இருந்துச்சு, ஒரு 540 சம்திங் அது மாதிரி தான் எனக்கு ஞாபகம் இருக்குது. இப்போ பார்த்தா 600 மில்லியன். மை காட், லிட்டராக இது பயங்கரமாக ஏறுது. மற்ற ஃப்ரூட்டில் எதுவுமே நம்ம தலைவர் லைட்னிங் இருக்கார். லைட்னிங் வந்து காய்ஸ் ஐயோ ஃபஸ்ட்டு நார்மல் 80 இதிலே தான் இருந்துச்சு. ரீவர்க்கில் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ரீவர்க்கு அப்புறம் 80லேருந்து 90 போச்சு. 90லேருந்து 100 டப்புன்னு போயிடுச்சு. 100ல் கொஞ்ச நாள் இருந்துச்சு டக்குன்னு 90 வந்துடுச்சு. அப்போயே எல்லோரும் வந்து இதை கரெக்ட் பண்ணிட்டு மாற்றிட்டாங்க. இப்போ பார்த்திங்கன்னா 8 இது 8 இருக்குது. ஓகே, ஸோ இது அப்படியே தான் இருக்கும் போல். தெரியல, வேறு எந்த ஃப்ரூட்டுக்கும் இப்போதைக்கு நான் பார்த்த வரைக்கும் ஏறலை. அதுக்கப்புறம் வெனாம் ரீவர்க் வருதுன்னு சொல்கிறாங்க. டிமாண்ட் வேறு லைட்டாக டிமாண்டில் இருக்குது. மற்ற எந்த ஃப்ரூட்டுமே அவ்வளோலாம் எதுவும் கிடையாது. ஸோ நம்ம ஸ்கின்ஸ் போயிடலாம். லிமிட்ஸ் ஸ்கின்ஸில் பார்த்திங்கன்னா வைங்களேன், நம்ம ஃபீண்டி எட்டி சுமார் இருக்கார், பயங்கரமாக ஏறி இருக்கார் பாருங்கள், 870 மில்லியனு. அதுக்கப்புறம் இந்த கேலக்ஸி எம்பையர் கிச்சனெல்லாம் நான் கணக்கிலே சேர்க்க மாட்டேன். இந்த இதெல்லாம் ஏறிக்கிட்டே இருக்குது. மீம் ஃப்ரூட் அப்படியே தான் இருக்குது, 6.84 மில்லியன் தான். அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த டிவைன் போர்ட்டல் ஏறி இருக்குது. பர்பிள் கூட இல்லை கைஸ். எங்கே நம்ம க்ரீன் லைட்னிங் சும்மா ஏறிக்கிட்டே இருக்காரு. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம், எல்லாம் மெயினாக நம்ம வேர் உல்ஃப் ஏறி இருக்காரு. 900 மில்லியன்லேருந்து 1.5 பில்லியனுக்கு ஏறி இருக்காரு. செம்ம பயங்கரமான விஷயம் இது. அதை விட இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம டோர்னமெண்ட் பெயினாக ஏறிக்கிட்டு இருக்காரு. கொஞ்சம் கொஞ்சமாக ஏறிக்கிட்டு இருக்காரு. ஸோ நான் இப்போயே எடுத்து வச்சுக்கிட்டேன், நீங்களே எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம செலஸ்டியல் பெயின். இது ஆக்சுவலி நான் என்னென்னா, இது என்கிட்ட இருந்துச்சு. இது வந்து என்னென்னா 300 மில்லியன் நான் வச்சுருக்கும் போது, நான் 300 மில்லியன் ஸ்கின் எனக்கு அவ்வளோ தெரியாது. நான் அப்போ வந்து சும்மா ஏதோ எனக்கு வந்து ஒருத்தங்க முன்னாடி நான் ஸ்டீல் பிரிண்டர் அந்த கேம் விளையாடி இருப்பேன். அதில் வந்து ஒருத்தங்களுக்கு வந்து நான் பிரெயின் ராட் கொடுத்து இந்த இதை வாங்கினேன். இதையும் கண்ட்ரோலு. ஓகே, செலஸ்டியல் பெயின் 300 மில்லியன் தான். அது அவ்வளோ ஒர்த்தாக இருக்காதுன்னு எனக்கு இப்போ தான் புரியுது. ஸ்கின்ஸ்க்கு வேல்யூ எவ்வளோன்னு எனக்கு அப்போ தெரியாது. மொக்கை தான் போலன்னு சொல்லி நான் டைகர் ஏட்டியாக மாற்றிட்டேங்க. ஸோ அது அப்போ 310 மில்லியனு அப்போ இருந்த வேல்யூக்கு. ஆனால் இப்போ வந்து அது 290, இப்போ வந்து 290 மில்லியன் தான். அப்போ அது 310 வேல்யூனாரு 10 மில்லியன் நம்மளுக்கு தான் ப்ராஃபிட் நினச்சி விட்டேன். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா 570 மில்லியன் கைஸ். ஓ மை காட், என்னால் நம்பவே முடியல. ஓகே, மனசை அப்படியே கல்லாக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்ரேஷன் பெயின் இதை எடுக்கணும்னு வச்சுக்கிட்டே இப்போ 8 டைகர் இருக்குது. அது ஸ்பின்னில் கிடச்சி அது மாதிரி ஒரு ட்ரேடில் எடுத்தேன். சரி எடுக்கலாம்னு தேடிக்கிட்டே இருந்தால் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன். சரி ஓகேன்னு சொல்லி நேற்று பார்த்தா 330 மில்லியன் சும்மா ஏறிச்சு பட்டுன்னு. அதனால தான் பெயின் ஸ்கின் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு இதை இப்போ வச்சுருந்தீங்கன்னா இதை எடுத்துருங்க. இது எதை வேணால் எடுங்க கைஸ். மெயினாக இந்த செலஸ்டியல் பெயின் எதுக்கும் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா ஏறிக்கிட்டு இருக்குது, கொஞ்சமாக ஏறிக்கிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் எனக்கு எதுவும் தெரியல. ஆரஞ்சு போட்டுடலாம் என்ன கைஸ் இது. ஓகே, அதுக்கப்புறம் ஸோ நம்ம இது வந்துட்டு எனக்கு பார்க்கணும். இதெல்லாம் ஸ்டேபிளில் தான் இருக்குது. ஓவர் பே பண்ணாதான் செலஸ்டியல். ஐயோ விட்டுட்டேனே. ஓகே, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த கேலக்ஸி எம்பெரியான் கிச்சனை வந்து நிறைய பேர் விட்டுட்ருப்பீங்க. யாருன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நான் வேறு என்னெல்லாம் வந்து மறந்துட்டேனோ சொல்லுங்கள், வேறு எந்தெல்லாம் ஸ்கின்னு. அதுக்கப்புறம் நம்மளோட கேம் பாஸில் எதுவும் ஏறின மாதிரி எனக்கு இப்போ வரைக்கும் தெரியலை.
எதுவும் ஏர்லன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏரில் ஆமாம், இதுவும் ஏரில். இந்த ஸ்க்ரால்லாம் எப்படி ட்ரேட் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல கைஸ், நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். உங்களது இடையிருப்பு இருக்கிறது உங்கள் சாய் சூப்பர் எடிஷன் கேமிங். ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட், அதுக்கப்புறம் ஷேரும் பண்ணுங்கள். ஓகே கைஸ், பை பை கைஸ்.